ஒரு டேட்டா பேஸ் என்கிட்ட இருக்குங்க. அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளில் இருக்கிற டேட்டாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா பேஸோட சில வீக்னஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு சில வீக்னஸ் எல்லாம் பயன்படுத்தி எஸ்கியூஎல் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணி டேட்டாக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஹேக்கிங் டெக்னிக் பேர் தான் SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் DESன்னு சொல்லுவாங்க, AES, இந்த மாதிரி அல்காரிதம் எல்லாமே வந்து இந்த மாதிரி சிமெட்ரிக் கீஸாக இருக்குங்க. அதுவே வந்து இவன் ஒரு கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுறான், இவன் வேற ஏதோ ஒரு கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணனா அது ஏசிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து என் ஆஃபீஸுக்குள்ள ஒரு ஹேக்கிங் ரெக்வஸ்ட் நுழையுதுன்னு வச்சுங்களேன், அதை டிடெக்ட் பண்ணி ஆஹா வாசல்லையும் நான் பார்த்துட்டேன், யாரோ ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா டிடெக்ஷன், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் செஞ்சுட்டேன்னு அர்த்தங்க. திருப்பூரை சேர்ந்தவங்க 2024 பாஸ் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. அவர் ஸ்பீச் கேட்கலாங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்குது, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. சைபர் செக்யூரிட்டி இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் பண்ணியிருக்கேங்க, பார்ட் 1ங்க. இப்போ நம்ம வந்து பார்ட் 2 பார்க்கலாங்க. நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறதுக்காக வந்து லைவாக என்னுடைய ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து லைவாக வந்து அவங்கள ஆன்சர் பண்ண வச்சு அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஜாப் தேட்டருக்கு நிறைய பேர் இது பயன்படும் நம்பிக்கையோடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஷின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க எல்லாமே என்கிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க. நான் ஐடி, கெரியர் கேப்புங்க, இது எல்லாமே ஃப்ரெஷர்ஸுங்க, ஜாப் இல்லாமல் இருந்தவங்களாம் வந்து பிளேஸாக இருக்காங்க நேர்மையாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் நேர்மையாக போகணும், இந்த மாதிரி என்னுடைய கோர்சஸ் எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரி வாங்க நம்மளுடைய கொஷின்ஸ்குள்ளே போகலாங்க. சைபர் செக்யூரிட்டிக்கான இன்டர்வியூ டிப்ஸ்ன்னு நான் சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு கேள்வியை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க, என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் தாங்க. என்கிரிப்ஷன்னா என்ன? அதாவதுங்க ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை அப்படியே வந்து டெஸ்டினேஷனுக்கு நான் அனுப்புனேன் அப்படின்னா வந்து டெஸ்டினேஷனுக்கு அப்படியே அனுப்புகிறேன்னு வச்சுங்களேன், நடுவில் யாராவது வந்து அந்த டேட்டாவை எடுத்துப்பாங்க. அப்போ அந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும் போது அது மாறிடும். அப்போ வந்து அங்கே போகும்போது வந்து அவனுக்கு லைக் என்கிரிப்ட் ஆகி போகுங்க. ஓகேவா? அதனால் நடுவில் யாராவது எடுத்தானா அதை வந்து அந்த ஒரிஜினல் டேட்டாவை எடுக்க முடியாது. இதுதான் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை அவன் ஒரிஜினல் டேட்டாவை எடுத்துனா அதான் டீக்ரிப்ஷன் சொல்லுவாங்க. நம்மளோட வாட்ஸ்அப்பில் கூட பாருங்கள், மெசேஜ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கும். இங்கே நீ அனுப்புறது என்கிரிப்ட் ஆகி தான் அவனுக்கு போகும், அதனால் பயப்பட வேண்டாம் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருப்பாங்க. இதுதான் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. See, if you talk about cyber security, we should know about encryption, right? Yes. What is encryption? So encryption is the process of converting a readable text, plain text, into a unreadable text, that is a ciphertext. Encryption uses a cryptography algorithms and a digital key to manipulate the data mathematically. There are the two type of encryptions, symmetric encryption. That's the second question I'm going to ask you. Yeah, good. Yeah. Symmetric encryption and asymmetric encryption. ஜாபுக்குன்னு போனீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி கேட்க வேண்டிய முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் என்ன வந்து இந்த என்கிரிப்ஷன் சொன்னதானப்பா, சிமெட்ரிக் ஏசிமெட்ரிக் அப்படின்னா என்ன அப்படி கேட்பாங்க. நானும் ஏவும் பியும் வந்து பேச போகிறாங்க. ஏ என்ன பண்ணுறான்னு வச்சுங்களேன், ஒரு 10 அப்படின்றத கீன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்ற வந்து அவனோட டேட்டா ஹாய் மச்சான் அப்படின்ற ஒரு டேட்டா இருக்குது, அதை வந்து 10ன்ற கீ மூலமாக என்கிரிப்ட் பண்ணிவிடுவான். ஸோ இதை வந்து 10ன்ற கீயை வச்சு பி வந்து டீக்ரிப்ட் பண்ணி ஹாய் மச்சான்ற டேட்டாவை பார்த்துட்டான். ஓகேவா? 2 பேரும் ஒரே கீயை பயன்படுத்தி 10ன்ற கீயை பயன்படுத்தி இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அது பேர் தான் வந்து சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் DESன்னு சொல்லுவாங்க, AES, இந்த மாதிரி அல்காரிதம் எல்லாமே வந்து இந்த மாதிரி சிமெட்ரிக் கீஸாக இருக்குங்க. அதுவே வந்து இவன் ஒரு கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுறான், இவன் வேறு ஏதோ ஒரு கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணனா அது ஏசிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு யூஸருக்குமே பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீன்னு இருக்குங்க. அதாவதுங்க என்னோடய பேர் வெங்கட்னு உங்களுக்குலாம் தெரியும்,
அதே என்னோட ஒரிஜினல் பேர் வெங்கடேசன் பிரபு ஜெயகாந்தம்ன்றதான் என் பேருங்க, புரியுதுங்களா? ஸோ பப்ளிக் கீ ப்ரைவேட் கீன்னு இருக்கும். இந்த பியோட பப்ளிக் கீயை பயன்படுத்தி இவன் என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிச்சானா, பி அவனுடைய ப்ரைவேட் கீயை வச்சு எடுத்துக்கிட்டானா, ஓகேவா? இதுதான் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸுங்க, ஓகேவா? ஆர்எஸ்ஏ அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. இது எல்லாமே வந்து ரெண்டு பக்கமும் வெவ்வேறு கீயை வச்சு இவன் ஒரு கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுவான், இவன் வேறு கீயை வச்சு அதை டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. இதுதாங்க கான்செப்ட். இதுதான் asymmetric encryption சொல்லுவாங்க. Symmetric encryption means using the same key for both the encryption and the decryption. This method is efficient and fast, but it requires a secure key management because the sender and the receiver share the keys. But in asymmetric encryptions, it is also known as a public key encryptions. In this method, we are using a pair of keys. One key is a public, is used for encryptions, and another is a private, is used for decryptions. It is more secure than the symmetric because the private key does not need to be shared. Do you have any example for a symmetric and asymmetric? Yes, sir. Symmetric means DES algorithm, and asymmetric means RSA algorithm. Okay. ஸோ நம்ம மூணாவது கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து என் தம்பி பற்றி பார்த்துடலாங்க. ஸோ தம்பி பேர் வந்து சஞ்சய்ங்க, திருப்பூரை சேர்ந்தவருங்க, 2024 பாஸ் அவுட், நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. அவர் ஸ்பீச் கேட்கலாங்க. 2024 பாஸ் அவுட்டு. ஸோ வந்து நான் ஐடி பேக்ரவுண்டு. ஸோ ஐடியில் வந்து எனக்கு போகிற ஒரே இன்ட்ரெஸ்ட். ஸோ ஏன் வந்து ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் போக வந்து பைத்தான் போயிருந்தோம். ஸோ கோடிங் ரிலேட்டடாக போகாட்டி வந்து எனக்கு கோடிங் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து வெங்கட் சார் வந்து மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்து நல்லா கைடன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து கோடிங் வந்து நல்லா இதெல்லாம் இல்லைன்னு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து குட் கம்பெனி வந்து பிளேஸாக இருக்கேன். ஸோ வீட்டில் சொன்னால் எல்லாம் ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வெங்கட் சார். இதே மாதிரி வந்து நீங்களும் நேர்மையாக போக முடியும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 2024 போயிட்டாருங்க வேலைக்கு, எல்லாராலையும் போக முடியும். உங்களுக்கு எந்த கைடன்ஸாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸுங்க. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணலாங்க. சைபர் செக்யூரிட்டி முக்கியமான ஒரு இன்ட்ரோ கொஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து என் ஆஃபீஸுக்குள்ள ஒரு ஹேக்கிங் ரெக்வஸ்ட் நுழையுதுன்னு வச்சுங்களேன், அதை டிடெக்ட் பண்ணி ஆஹா வாசல்லையும் நான் பார்த்துட்டேன், யாரோ ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா டிடெக்ஷன், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் செஞ்சுட்டேன்னு அர்த்தங்க, ஓகேவா? டிடெக்ட் பண்ணவொடனே அடுத்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், அவன் உள்ளே வராத மாதிரி பண்ணணுங்க, அது ப்ரிவென்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதான் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. See, if we talk about hacking or prevention, there are two different concepts. One is IDS and IPS, right? Yes, sir. What is it, IDS and So IPS? the full form is IDS is Intrusion Detection System, and the full form is IPS is Intrusion Prevention System. So the IDS is just monitoring the network traffic and send an alarm to the security teams when it is detect threats or as malwares. But the IPS analyzes network traffic and prevents the attacks in a real time. It automatically blocks the malware's traffic, terminates sessions or as modify the security rule based on a detections result. Okay. That IDS is a alarm systems like a security camera, but the IPS is a control systems like a security guard. What is the difference is just generate the alarm when it detect threats, but here it immediately block the threats. So detecting, yes, so prevent by blocking, yes, or something, taking actions. Difference. Yes, sir. Okay. Immediate actions. Okay. சைபர் செக்யூரிட்டியில் என்ட்ரி லெவலில் கேட்கக்கூடிய இன்ட்ரி கொஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆத்தென்டிகேஷன் என்ன, ஆத்தரைசேஷன் என்ன. அதாவதுங்க ஜிமெயில் இருக்குங்க, ஜிமெயிலில் யூசர் நேம்லாம் பாஸ்வேர்டெலாம் போட்டு நான் வந்து என்னோடய ஜிமெயில் ஆக்சஸ் பண்ணுறேங்க, இது ஆத்தென்டிகேஷன், ஓகேவா? அந்த ஜிமெயிலை இவன் ஆக்சஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு பர்மிஷன் தரது ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க. There are two things available in cyber security. One is authentication and authorization, right? Yes, what is the difference? Authentications means confirming the identifications. Okay. That is a process of verifying the user's device or as application is truly who they claim to be. This is the first step in securities. But the authorization is to the process of determining what an authenticated user can permitted to do or as access. It is next to the authentication. Authentication is a visible one because it is user input credentials,
but the authorization is invisible because it is run background. Okay. And the authentication is managed by users. Authorizations is managed only by admin. Okay, fantastic. சைபர் செக்யூரிட்டி பிகினர் இன்டர்வியூ கொஷின்னா இந்த 2-factor ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. என்னங்க 2-factor ஆத்தென்டிகேஷன்? அதாவது நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணால் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு எஸ்எம்எஸ்ஸாக வரும் ஓடிபி. அந்த ஓடிபியை போட்டால் தான் லாகின் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து 2 விதமாக ஆத்தென்டிகேட் பண்ணி ஒருத்தன் பர்மிஷன் கொடுக்குற சிஸ்டம் பேர் தான் 2-factor authentication சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு ஜிமெயில் என்றால் we got the 2-factor authentication, right? What is it? The 2-factor authentication is a security process. It requires 2 forms of evidence from a different categories to verify the user's identity. For example, the knowledge, something you have like a password, and possessions, something you have, smartphones, hotkeys like that, and inherence, something you are, your fingerprints or a facial scan like that. Okay. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு கேட்கக்கூடிய சூப்பரான ஒரு இன்டர்வியூ கொஷின் சைபர் செக்யூரிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து SQL இன்ஜெக்ஷன்னா என்ன? அதாவதுங்க ஒரு டேட்டா பேஸ் என்கிட்ட இருக்குங்க. அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளில் இருக்கிற டேட்டாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா பேஸோட சில வீக்னஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு சில வீக்னஸ் எல்லாம் பயன்படுத்தி SQL மூலமாக இன்ஜெக்ட் பண்ணி டேட்டாக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஹேக்கிங் டெக்னிக் பேர் தான் SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு அபவுட் SQL இன்ஜெக்ஷன்? The SQL injection, when an attacker injects the malicious code with the website database query, that is a SQL command, to manipulate the website database, often to steal or delete the data. For example, in vulnerability queries, we using some codes like select a star from user, where a username which is equal to RAM and password which is equal to RAM 345 like that. But the attackers enters both field in a OR command, or 1 which is equal to 1. That is some different SQL command to inject. Okay. Yes. Yeah, I can understand. சைபர் செக்யூரிட்டி இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்னாவே எக்ஸசஸ் பற்றி தான் கேட்பாங்க. எக்ஸசஸ்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். அதாவதுங்க என்னுடைய வெப்சைட் இருக்குது. என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஸ்கிரிப்ட் மூலமாக வந்து உள்ள நுழைஞ்சி ஹேக் பண்ணுற ஒரு டெக்னிக் பேர் தான் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் தென்? The cross means we can insert some malicious code with the trustable websites, and it is spread the malware when they visit the sites. It works by manipulating the vulnerabilities website. It return the malicious code into JavaScript to the users. When the malicious code execute victims' browsers, the attackers can fully compromises their interactions with the applications. Okay. Only with the applications. For example, Camfish. Okay. சைபர் செக்யூரிட்டி கொஷனில் வந்து அடுத்து நம்ம பார்க்குறது இன்டர்வியூ கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின் வந்து 0 day அட்டாக்னா என்ன? 0 day அட்டாக்னா என்னென்னா வந்து அதாவதுங்க ஒரு ஓனர் இருக்காருங்க. அவர் ஒரு சாஃப்ட்வேரை தயாரிச்சார். ஹேக்கர் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து அந்த சாஃப்ட்வேரை அது வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணி ஹேக் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஓகேவா? ஸோ ஒரு ஓனர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹேக்கர் கண்டுபிடிச்சி அதை ஹேக் பண்ணிட்டானா அதை 0 day அட்டாக்னு சொல்லுவாங்க. சார், ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் 0 day அட்டாக்? வாட் இஸ் இட்? The 0 day attacks is one of the cyber attacks. Here that exploits unknown software or hardware vulnerabilities. In a 0 day attacks, when the flaw is detected, the developers has had a 0 day to create a fix or else leaving the system exploit until a patch is released. Exactly. Yes. So recent is Cisco attack. When the 0 day flaw is in Cisco Unified Communications projects were discovered, is targeted to recode executions. Okay. அட்வான்ஸ் சைபர் செக்யூரிட்டி இன்டர்வியூஷனில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன? ஒன்றுமே கிடையாதுங்க. ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், ட்விட்டரு, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டேட்டஸுங்க, உங்களுடைய இன்ஸ்டாகிராமுங்க, உங்களுடைய சோஷியல் நெட்வொர்க் மூலமாக
உன்னை பற்றி கண்டுபிடிச்சி அது மூலமாக வந்து உன் டேட்டாவையோ உன்னையே ஹேக் பண்ணாங்கன்னா அதுதான் சோஷியல் நெட்வொர்க் மூலமாக உன்னை ரிசர்ச் பண்ணி உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட வீக்னஸை பயன்படுத்தி உன்னை ஹேக் பண்ணி டேட்டாவோ பணமோ ஏதோ ஒன்று வந்து பறிச்சாங்கன்னா அதுதான் சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த சோஷியல் இன்ஜினியரிங்க்கு மெயில் மூலமாக அனுப்பலாம். இப்போ ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசி வந்து உங்களை சார் கார்டில் இருக்கிற 14 நம்பர் பின்ன சொல்லுங்கள் சார், பின்னாடி இருக்க 3 நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதான் விஷிங்னு சொல்லுவாங்க. இந்த சோஷியல் நெட்வொர்க்ஸ் மூலமாக வந்து உங்களை ஹேக் பண்ணுறது தான் சோஷியல் இன்ஜினியரிங். How about social engineering then? Social engineering is a type of a cyber attacks. Here, manipulate the people to sharing their sensitive information and also taking action to compromise their securities. The attackers use psychological methods to trick the peoples to gain their trust. Okay. And also take action to make them their security mistakes. Okay. ஸோ இன்டர்வியூ கொஷின் நெட்வொர்க் அண்ட் சைபர் செக்யூரிட்டி காம்பினேஷனாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னா என்ன? பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னா வந்து இது ஒரு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் தாங்க. அதாவது ஒரு வெப்சைட் இருக்குன்னா என்னெல்லாம் பாசிபிலிட்டி மூலமாக அந்த வெப்சைட்டை ஹேக் பண்ண முடியுமோ எல்லா பாசிபிலிட்டிலையும் பெனிட்ரேட் பண்ணக்கூடிய டெஸ்டிங் பேர் தான் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வெப்சைட் வந்து லைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா விதத்தையும் ஹேக் பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ப்ராசஸ் பேர் தான் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. லைக் ஹேவ் யூ ஹர்ட் அபௌட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் தென்? So that is a pen test. It's also known as a pen test. What it is a simulated cyber attack on the system to evaluate its securities. It is a fully controlled hacking process where the security experts or a penetrated testers attempt to find and exploit these vulnerabilities in the systems. It's a kind of a white box system. Yes, sir. That's really a great interview with you. Like, I'm really happy with your performance. Thank you, sir. Great work. Thank you. Thank you. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேங்க. இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அடுத்த சீரிஸ் நம்ம இதெல்லாமே பார்க்கலாங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் வேணும், கோர்சஸ் படிக்கணும், எதுவாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கைட் பண்ண தயாராக இருக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம்ம இன மாட்டேங்க. வாழ்க்கை தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.